ஹலோ மக்களே, நான் தான் அவங்க ஹேண்டில் போய் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? கொஞ்ச நாளாக வீடியோ ஒன்றும் போட முடியல, கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆச்சு. அது அப்படி இப்படின்னு அடுத்து இடையில திடீர்னு மேரேஜ் வேறு ஆச்சு. பார்த்துருப்பியால வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இன்னி தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பழைய மாதிரியே வீடியோ சைக்கிளில் எப்படி போடுவேனோ அதே மாதிரி போடுவேன். உங்கள் சப்போர்ட்டாக எல்லாம் தரணும், சரியா? அடுத்து நான் என்ன ஒரு ட்ரீம் இருந்து இவ்வளோ ஒரு இந்த அளவு போனவரை ஃபேஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மேரேஜுக்கு நீ கரிச்சட்டியை கமத்திட்டா இருக்க முடியாதனால அங்கேயே ஃபேஸ் ரிவீல் ஆகிடுச்சு. ஃபேஸ் ரிவீல் ஆகிடுச்சு. இங்கே சும்மா பழக்க தோசத்தில் ஹெல்மெட் போட்டிருக்கேன், அது வேறு. அதுக்கு பொண்ணு எல்லா சமயம் இப்படி ஆனால் இப்போ வீடியோ குளிச்சு வர மாட்டேன்மா, ஒழிச்சு நிற்கணும். இது தேவையா? ஜவா வாணிச்சு எல்லோரும் பார்க்கட்டுருக்கு. அதேலா ஷையன் கேட்டா இவளுக்கு ஷை. டான்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பி, ஆடி பொழிச்சு தள்ளனா அப்படி தானே? சரி, ஏதாச்சும் கேளு. எல்லாருக்கும் சுகம் தானே? எல்லாருக்கும் சுகம் தானே. அடுத்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அடுத்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சுகம் தானே தமிழில் சொல்லு. அதுக்கு பேர் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அடுத்து சோரதினதுக்கு தமிழ்ல அடுத்து சோரதினாச்சா, பழஞ்சி குடிச்சியலா, மலைக்கறி கூட்டா, சாலை உண்டா எல்லாம் கேட்டாச்சு. அடுத்து இப்போ பிரச்சனை இல்லை. இனி என்னென்னா வீடியோ போடணும் எங்களுக்கு. இனி அவளுக்கு ஒரு இதுன்னா நான் பழைய மாதிரி வீடியோ போடணும். அதுக்கு நானே இனி பழைய மாதிரி வீடியோ போடுவேன். நீங்கள் மறக்காமல் எப்படி முன்னாடி என்ன எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரியே பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் இனி கண்டிப்பாக டெய்லியும் வீடியோ போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாட்டு லாங் வீடியோ போடணுன்னா இப்போ எங்கள் ரெண்டு பேர்கிட்ட ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க ஆசையாக இருக்குது, இல்லை இப்போ வீல்கிட்ட இது தெரிஞ்சுக்க ஆசை, அதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நாளைக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இவ்வளோச்சு கப்பல் வீடியோ போடலான்னு நினச்சேன். நம்ம சின்ராஸு இப்போ இவ்வளோ தாங்க முடியல. ஒரு சின்ன குழந்தைன்னா ஓகே. ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது ஓகே, அப்போ கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தா. ஆனால் இப்போ பார்த்தீங்களா அதுகொண்டு இப்போ சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம சின்ராஸு நம்ம பேச்ச கேட்பேன். இருந்தாலும் நமக்கு இது வெளிநாட்டில் டேட் டேராக்கும், அதனால் தாங்குவேன். இருந்தாலும் இந்த வெயிட் தாங்கல, சப்புது. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை மக்களே. இன்னும் டெய்லி நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நாளைக்கு சந்திப்போம். டாட்டா மக்களை. அடுத்த உடனே ஒன்று மறந்து ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாத்தையும் காட்டணுன்னு உங்கள்கிட்ட ஒரு ஆசை. அதில் நான் லாஸ்ட்டில் அந்த கிளிப் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க, சரியா? இதான் எங்கள் அம்மா பாருங்க, வேலை வேண்டு டயர்டாக வந்துருக்கு, தோசை தின்னுட்டு இருக்கு. இதான் ஏன்னா தம்பி, இதான் சைக்கிளுக்கு ஓன்ரு. நிறைய பாட்டியை காட்டுட்டு இதான் கிராண்ட் மதர், எங்கள் பாட்டி, செல்ல பாட்டி, என்னை வளர்த்தின பாட்டி. பார்த்தீங்களா? தம்பா இருக்கு எங்கள் பாட்டி. எல்லாம் சாப்பாடு தான் காரணம். நம்ம வயசாச்சு, ஏன்னா பாட்டி வயசாகல. இதான் என்ன பப்பியை பார்க்குதுங்களா? பப்பி கோழி குஞ்சு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஹலோ மக்களே, இதான் என்னோட முயல் குட்டி கொள்ளாமா? இதான் என்னோட வாத்துக்குட்டி செம்மையாக கரையுது பாவம். சரி போயிட்டோம்.